மக்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார பணப்பெட்டி டாஸ்க் ஓப்பன் ஆயிருச்சு. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு மணி பாக்ஸ் 2.0 இந்த செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதல் அமௌண்ட்டாக 3.5 லட்சம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டியை யாராவது போய் தொட்டுட்டு நான் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறேன், என் பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் விக்ரம், நான் மணி பாக்ஸை எடுத்துகிட்டு கிளம்புறேன், நான் விக்ரம், நான் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து இந்த செகண்டில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற 6 போட்டியாளர்களில் யார் வேணாலையும் முதல் அமௌண்ட்டாக வச்சிருக்கிற 3.5 லட்ச ரூபாயை எடுத்துக்கிட்டு அந்த பெட்டியை 1 செகண்ட் டச் பண்ணிட்டு விக்ரம் நான் எடுத்துகிட்டு போகிறேன், சாண்ட்ரா நான் எடுத்துகிட்டு போகிறேன், அரோரா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஜஸ்ட் அலௌன்ஸ் மட்டும் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதை பற்றின டிஸ்கஷன் தான் இப்போ அரோராவும் விக்ரமும் சாண்ட்ரா அவர்களும் லைவ்ல பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அரோராவும் விக்ரமும் சொல்கிறாங்க திவ்யா வார் சாண்ட்ரா எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. திவ்யாவெல்லாம் எடுக்க வாய்ப்பு இல்லை, பட் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் இழுக்கிறாங்க. உடனே சாண்ட்ரா அவர்கள் உள்ளே வர்றாங்க. சாண்ட்ரா, மணி பாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு நீங்கள் மணி பாக்ஸை எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா அவர்கள் வந்து பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்தாச்சு, நான் வந்து ஒரு பிளாங்காக இருக்கிறேன், எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில, பிரஜன் போனதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு, பிரஜன் எப்போ வருவாருன்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம், பிரஜன் வந்து அடுத்த வாரம் வந்துடுவார், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மணி பாக்ஸை எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எடுத்துடாதீங்கன்னு விக்ரம் சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயாச்சு, இனி எதுக்கு மணி பாக்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி சாண்ட்ரா அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் நீங்களும் மணி பாக்ஸை எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் ஃபைனல் வரைக்கும் வரட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சாண்ட்ரா அவர்கள் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மணி பாக்ஸையா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், கடைசியாக எவிக்ட் ஆகி போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை மணி பாக்ஸை நான் எடுக்கலான்ட்டு இருக்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் ஒரு இக்கு வச்சு சாண்ட்ரா பேசுகிறது மட்டும் பார்க்க முடியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 6 பேரில் இன்னைக்கான 3.5 லட்சத்தை யார் எடுப்பாங்க? இல்லை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளானைக்கு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பணப்பெட்டி டாஸ்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேளை அமௌண்ட் ஹையில் போகும்போது, அதாவது 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே போகும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற யார் பணப்பெட்டியை எடுப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.